Hello friends, welcome to my channel hanushree healthy kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டான யாமியான பெப்பர் சிக்கன் பார்க்க போறோம். சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான ingredients யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து வரும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை வந்து நைஸா நல்லா மிக்ஸியில் சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாம பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம். பேன்ல வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஒரு 2 வெங்காயம் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சாப் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் வந்து இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இதை வந்து நம்ம வதக்கிக்கணும். ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா சல்யூட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பெப்பர் பவுடரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து ஒரு 1/2 kg பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து ஃபர்ஸ்டே மஞ்சள்தூள் போட்டு தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். சுத்தமாக கழுவுன சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு லிட் போட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து சிக்கன் நல்லா வதங்கும். சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ அதனால நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மேலே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிருக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்கு. ஸோ கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து கிரேவி மாதிரி தண்ணியாக வந்திருக்கு. ஓரளவு சிக்கன் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா வேகணும். ஸோ அதனால் வந்து நல்லா எல்லா சைடும் வந்து திருப்பி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு டைம் கிளறி விட்டு திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்க இந்த டைம்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லா அந்த தண்ணி எல்லாம் வந்து வத்துற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் இது வந்து ஓப்பன்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க நல்ல ரோஸ்ட் ஆயிருக்கு. பார்க்கவே செம யாமியா இருக்கு. இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி தழை மேலே லைட்டாக தூவிக்கலாம். நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கு. வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.